திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கும் உள்ள ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கங்கள். ஜூன் மாத பலன்களை பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க. இந்த மாதம் குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதியே பயிற்சியாகி கடக ராசிக்கு உச்சமாகிறார். மிகப்பெரிய யோகம் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அதே போல சூரிய பகவான் 15ஆம் தேதி பார்த்துட்டீங்கன்னா ஆனி மாதமாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு பயிற்சியாக வரப்போகிறார். ஆனி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். ஆனி திருமஞ்சனம், நடராஜ பெருமானுடைய அபிஷேகம். எல்லாருமே கண்டிப்பா நடராஜனுடைய அருள் எல்லாருக்குமே வேணும். சர்வ தோஷத்தையும் அவர் நிவர்த்தி செய்வார். சகல கலைகளையும் ஜெயிக்கணும் அப்படின்னா நடராஜ பெருமானுடைய அனுகிரகம் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். அதனால எல்லாருமே ஆனி திருமஞ்சனத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே போல உங்களுக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாசம் 22ஆம் தேதி வரைக்கும் மிதுன வீட்டிலையும் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று பலமாக அமர்ந்து, அதற்கு மேல குரு மற்றும் சுக்கிரனோட சேர்ந்து கடக ராசியில பயிற்சி ஆகிறார். இதுவும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய 3 சுபகரங்கள் சேரும் பொழுது பெரிய அதிர்ஷ்டங்கள், பெரிய ஜாக்பாட் அப்படிங்கறது எல்லாமே காத்துட்டு இருக்கு. இது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். மேஷ ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். சண்டையா இருந்தாலும் அந்த இடத்துல நாங்க தான், சமாதானமாக இருந்தாலும் அந்த இடத்துல நாங்க தான் அப்படின்னு பெயர் போன மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய செவ்வாய் பகவான், உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல ஜம்முன்னு அமர்ந்திருக்காரு. எப்பவுமே தன்னுடைய வீட்டுல அமர்ந்திருந்தா தனக்கு பலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இது என் வீடு, இது என்னுடைய சொத்து, என்னை யாரும் அசிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய சொந்த அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டுல அமர்ந்து பல நன்மைகளை வாரி வாரி வழங்குறதுக்கு ரெடியா இருக்கார். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த மாசம் கண்டிப்பா நடக்கும். ஒருத்தரை பார்க்க போறீங்க, ஒரு புதிய முயற்சிகள் செய்ய போறீங்க. இது எல்லாமே 20ஆம் தேதிக்கு முன்னாடியே வைத்துக் கொள்வது என்பது நல்லது. செவ்வாய் தன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம பண்ண முடியாத, செய்ய முடியாத எல்லா விஷயத்துக்கும் ஒரு தைரியத்தை கொடுப்பார். இது பண்ணுவோமா, இது பண்ண மாட்டோமா, இது நமக்கு சரி வருமா, சரி வராதா அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்கு நம்மளுடைய லைஃப்ல. ஏன்னா ஏழரை சனி நடக்குது இல்லையா? பொதுவாக ஏழரை சனி நடந்ததுனாலே ஃபர்ஸ்ட் வரக்கூடிய விஷயம் என்னன்னா மனசுல ஒரு பயத்தை ஏற்படுத்திடும். இதுதான் முதல்ல அவர் செய்வார். விரயத்தை பண்ணுவார். 2வது இந்த விரயத்தினாலே நம்ம உடஞ்சு போயிருவோம். 3வது விஷயம் என்ன பண்ணுவாருன்னா இது போல ஒரு பயத்தை கொண்டு வந்துருவாரு. ஐயோ நம்ம இதை செஞ்சோம்னா நமக்கு நல்லா இருக்குமா, இதுல நம்ம அகலக்கால் வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பய உணர்வை முக்கியமாக ஏழரை சனி காலகட்டங்கள்ல எல்லாருக்குமே அது நடக்கக்கூடிய ஒரு பொது பலன் தான். இப்போ மேஷ ராசிக்கு ஏழரை சனி நடக்குது. அப்ப மேஷ ராசிக்காரங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமா பாத்துட்டீங்கன்னா விரயத்துலதான் போயிட்டு இருக்கு. எதை தொட்டாலும் விரையுங்க, என்ன பண்ணாலும் விரையோ, எங்க போனாலும் காசு பணம் லாக் ஆயிருது, எங்க கொடுத்தாலும் திருப்பி வரமாட்டேங்குது அப்படின்னு எல்லாமே இப்ப மேஷ ராசிக்கு பெரிய கம்ப்ளைண்டா போயிட்டு இருக்கணும். இப்ப அப்படி இருக்கக்கூடிய மேஷ ராசிகாரர்களுக்கு இப்ப எதிர்பாராத விதமாக 1-8 குடையவராக இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே ஆட்சி பலம் பெறும் பொழுது மறைந்த பணம் நிறைந்த யோகத்தை கொடுக்கறது ரெடியா இருக்கு. பணம் எல்லாமே உங்க கைக்கு வரப்போகுது. ஏதாவது வெளியே கொடுத்துருக்கீங்க, அந்த பணமே இங்க திரும்பி வராதுன்னு தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க பணம் கூட இப்ப திரும்பி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சோ மேஷ ராசிக்கு நீங்க பலமா இருக்கிறீங்க. உங்களை சுத்தி என்ன கெட்டது நடந்தாலும், என்ன நெகட்டிவான விஷயங்கள் நடந்தாலும் அது ஒரு துளி கூட உங்களை தாக்காது. மேலும் மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய அனுகிரகமும், கால பைரவருடைய அனுகிரகமும், அதே போல முருகப்பெருமானுடைய அனுகிரகம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இப்ப செவ்வாய் உங்க ராசிக்குள்ள இருக்கிறதுனால முழுக்க முழுக்க பாத்துட்டீங்கன்னா செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முருகனுடைய அருள் அதிகமா உண்டு. அதே போல மேஷ ராசிக்காரர்கள் இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா பழனி முருகனை போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா தன்னுடைய சொந்த வீட்டிலேயே செவ்வாய் பலமா இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட தடை உடைஞ்சு போகணும், உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு உண்டான பயணத்தை நான் நோக்கி போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதுவும் முக்கியமா பாத்துட்டீங்கன்னா மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கீழே அவருடைய புலிப்பாணியினுடைய அந்த சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கும், மேல போகருடைய ஜீவ சமாதி இருக்கும். அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னாலே இது சித்தருடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது பெயர். சோ இவங்க 2 பேரையும் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுது இந்த மேஷ ராசிக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள், அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் இதெல்லாம் விலகி போறதுக்குண்டான அதிக வாய்ப்புகள் உண்டு. அதே போல மேஷ ராசிக்கு ராசி அதிபதியே பலமாக இருக்கிறதுனால நீங்க இப்போ என்ன முயற்சிகள் பண்ணினாலும் அது பல மடங்கான வெற்றிகளை நிச்சயமாக கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுலயும் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. நீங்க உங்களுடைய செயல்கள்ல கடினமான உழைப்பை மட்டும் போடுங்க, பலனை உங்களுடைய முருகனாக இருக்கக்கூடிய கடவுள் நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறதுலயும் சனி பகவான் ஏழரை சனி காலகட்டங்கள்ல அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா உன்னை நீ தெரிஞ்சுக்கோ,
நீ யாருன்னு புரிஞ்சுக்கோ, உன்னுடைய உழைப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கோ, அடுத்தவங்களை சார்ந்து இருக்காத, உனக்குன்னு கடவுள் ஒரு கர்மா கொடுத்திருக்காரு, உனக்குன்னு ஒரு விஷயங்கள் வந்து கொடுத்திருக்காரு, நீ இதுலதான் ஜெயிப்ப அப்படிங்கிறத நமக்கு தெரிவிக்கிறதுக்காக, நமக்கு நம்மளை பற்றி அறியக்கூடிய தன்மையை கொடுக்கறதுக்காக தான் இளையசனியே நடக்கும். இந்த விஷயத்த மட்டும் மேஷராசிக்காரங்க புரிஞ்சுட்டீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க. கொஞ்சம் சோம்பல் இருக்கும், வேற வழி இல்ல. அதனால வந்து அதை மட்டும் கொஞ்சம் கடந்து போயிட்டீங்கன்னா நிச்சயமாக மேஷ ராசி ஜூன் மாதத்துல ஜெயிச்சே தீரும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்ல. உங்களுடைய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ஜூன் 20ஆம் தேதிக்குள்ளே முடிவெடுத்து பண்ணுங்க. அதே போல கண்டிப்பா முருகப்பெருமான ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதுவும் ஜூன் 20க்குள்ள பார்த்துட்டு வர்றது என்பது ரொம்ப விசேஷமா இருக்கும். அடுத்தது பாருங்க, 2-7 கூடியவரான சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல போய் போறாரு. இதை விட என்னங்க யோகம் வேணும்? 2ஆம் அதிபதி போய் சுகஸ்தானத்துல உட்கார்றாரு, கூட குரு வரப்போகிறார். குரு சுக்கிரன் சேர்க்க குடும்பம் சூப்பரா இருக்க போகுதுங்க. குடும்பத்துல இருந்து இந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. ஏழரை சனி நடக்கும்போது உங்களை கண்டா யாருக்குமே பிடிக்காது, உங்களுக்கும் யாரை கண்டாலும் பிடிக்காது, அதே போல அவர்களுக்கும் உங்களை பிடிக்காது அப்படிங்கிற அமைப்பு உண்டு. எப்பேற்பட்ட நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, ஒரு சிலருக்கு தாய் தந்தையருடைய உறவுகளே கசக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும். சோ பயப்பட வேண்டியது கிடையாது. 2ஆம் அதிபதிங்கிறது குடும்ப ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல போய் வரும்போது கண்டிப்பாக குடும்பத்துல ஒரு மதிப்பு இருக்கும். இத்தனை நாள் வந்து உங்க பேச்சை கேட்காம இருக்கிறவங்க கூட இப்போ உட்காந்து உங்க பேச்சை கேட்பாங்க. என்ன பண்றாரு, என்ன செய்யறாரு, ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க, என்ன செய்யறா, ஏது பண்றா அப்படிங்கறத உங்களை எல்லாம் வாட்ச் பண்றதுக்கு ஆரம்பிப்பாங்க. அதே போல வீடு மன சொத்து வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே கொடுக்கறதுக்கு குரு ஜூன் 1ஆம் தேதி கீழே என்ட்ரி ஆயிட்டார். சோ வீடு யாராவது கட்டலான்னு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கட்டலாம். ஏன்னா குரு அங்க இருந்து மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார். அதனால உங்களுக்கு நிச்சயமாக வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகங்கள், வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான யோகங்கள், அது பழசு ஏதாவது வாங்கினீங்கன்னா பெரிய யோகத்தை கொடுக்கும். சனி உங்களை லாக் பண்ணி நிற்கும் பொழுது சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பழைய பொருட்களுக்கு சொந்தக்காரர் அவர். அப்ப என்ன பண்ணுவாருன்னா, பழைய பொருட்கள் வாங்குனீங்கன்னா அது மிகப்பெரிய யோகத்தை அவர் கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிற ஒரு விதிகளும் உண்டு. சோ குரு சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ஆரோக்கியம் சூப்பரா இருக்க போகுது. ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல இருந்து வந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகளா இருக்கு, மருந்து சரியா கிடைக்கல, நாங்க என்ன மருந்து சாப்பிட்டாலும் எங்களுக்கு சரிப்பட்டு வரல அப்படின்னு என்ன சொன்னீங்கன்னாலும் சரி, இந்த மாதத்துல நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளாக இருந்தாலும் சரி, இந்த மாதத்துல நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். குரு சுக்கிரன் சேர்க்கையாக இருந்தாலும் சரி, குரு சுக்கிரன் பார்வையாக இருந்தாலும் சரி, கோடீஸ்வர யோகம் நிச்சயமாக உண்டு. 40 வயசுக்கு மேல உங்களுக்கு ஏழரை சனி நடக்குதா, நிச்சயமாக தசாபுத்தியும் நல்லாக இருந்தால் இந்த பீரியடை பயன்படுத்திக்கோங்க. இந்த குரு உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமா கொடுத்தே தீரும். உங்களுக்கு உண்டான பண வரவு, இந்த பிறவிக்கு உண்டான பண வளர்ச்சிகள் என்ன, உங்க தொழில் என்ன, எல்லாத்தையுமே உங்களை செட்டில் பண்ணிட்டு போறதுக்கு உண்டான ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சியும் இருக்கும். அதனுடைய தொடக்கமாக இந்த ஜூன் மாதத்திலே கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு முழுக்க 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 சப்போர்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 2ஆம் அதிபதி 4க்கு வரும்போது காசு கையில சேருங்க, கொஞ்சம் பணம் சேர்த்துவீங்க, கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அதே போல பாத்துட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்களுக்காக ஏதாவது ஒரு சேஃப்டி பண்ணுவீங்க, படிப்புக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. 4ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா உயர் கல்வி. இப்ப பாத்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள எல்லாம் ரிசல்ட் வந்திருக்கு, நிறைய மாணவர்களுக்கு எல்லாமே ரிசல்ட் வந்திருக்கு. சோ நல்ல படிப்பு கிடைக்கும், நல்ல குரூப் கிடைக்கும், ஒரு இடமாற்றம் பண்றதுக்கு ஒரு சூழ்நிலை கிடைக்கும். அதே போல அதை பயன்படுத்திக்கோங்க. இதற்கு அடுத்த ஒரு இடமாற்றம் பண்ணினீங்கன்னா அடுத்த கட்டத்து பயணம் அப்படிங்கிறது நிச்சயமாக மேசராசிக்கு அமைஞ்சே தீரும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள். 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா அடிப்படை கல்வின்னு சொல்றோம். இந்த 2 அதிபதிகளையும் சேர்ந்து 4ஆம் வீட்டுல கேந்திரத்தில் இருக்கும் பொழுது, கேந்திரம் அப்படிங்கிறது பெருமாள் ஸ்தானம்னு சொல்றோம். அப்ப கேந்திரத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் இந்த மாதம் உண்டு. அப்படியே உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால நீங்க உங்க குழந்தைகளை என்ன படிக்க வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாமே படிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுப்பாரு. ஏன்னா 2ஆம் இடத்துல 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இருக்கார். நீங்க படிச்சீங்கனாலும் சரி, அல்லது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் உங்க குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸாக நீங்க இருந்தாலும் சரி, நிச்சயமாக படிப்புக்கு எல்லாவித தடைகளையும் உடைத்து நல்ல படிப்பு, நல்ல குரூப் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும், அதுல ஒரு நல்ல வேலை வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கறதுக்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது முழுக்க முழுக்க பொண்ணெல்லாம் பார்த்து வச்சாச்சுங்க, மாப்பிள்ளை எல்லாம் பார்த்து வச்சாச்சுங்க, ஏனோ மனசுக்கு ஏனோ பிடிக்க மாட்டேங்குது, அந்த குடும்பம் எப்படி இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது, இப்படி ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாமே கொஞ்சம் மன அழுத்தம் போயிட்டு இருக்கு மேஷ ராசிக்கு. கண்டிப்பா போகும். அது எல்லாமே இப்ப நிவர்த்தியாக போகுது. நல்ல வரன் அமைஞ்சு வரப்போகுது. திருமணத்துல இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலக போகுது. திருமணம் ஸ்தானத்துல இருந்து வந்து தேவையில்லாத மனக்கவலைகள், மன பிரச்சனைகள், ஒரு குழப்பங்கள் இதெல்லாமே விலக போகுது. மனைவி ஜாதகம் ரீதியாகவோ அல்லது கணவர் ஜாதகம் ரீதியாகவோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடு அமைஞ்சு வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஆரோக்கியம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்க போகுதுங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு. பெரிய அளவுக்கு பாத்துட்டீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு பெரிய மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இல்ல. செவ்வாய் வந்து உங்க ராசியில இருந்தாலும் 4ஆம் இடத்தையும் செவ்வாய் பார்க்குது. அப்ப செவ்வாய்
குருவையும் பார்க்குது, செவ்வாய் சுக்கிரனையும் பார்க்குது. அப்போ குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க குரு மங்கள யோகம். அப்ப வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் பெயர் புகழ் கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் நிச்சயமாக மேஷ ராசிக்கு இந்த மாதம் நிச்சயமாக இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. 22ஆம் தேதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் அந்த கிரகத்தோட சேர்றது. அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா புதன் 22ஆம் தேதி வரைக்கும் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய மிதுனத்திலேயே இருக்கிறார். பொதுவா மிதுனத்தில் மிதுனத்தில் புதன் இருந்தால் அவர் செவ்வாய் எப்படி தன்னுடைய வீட்டுல பலமா ஜம்முன்னு உட்கார்ந்திருக்காரோ அதே போல புதனும் தன்னுடைய வீட்டுல ஜம்முனுக்கு வந்து வா நீயா நானான்னு பாத்துக்கலாம், என்னதான் நடக்குன்னு பாத்துக்கலாம், செவ்வாய் பெருசா அல்ல புதன் பெருசான்னு பாத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு போட்டி போட்டு நல்லது பண்ணக்கூடிய ஒரு காலங்கள். ஏன்னா செவ்வாயும் புதனும் கடுமையான பகை கிரகங்கள். எப்பவுமே பாத்துட்டீங்கன்னா ஒரு சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்துடலாம் அப்படிங்கறத ஒரு வாக்கியம் உண்டு இல்லைங்களா? அதே போலதான் புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லவங்களோட சேர்ந்தா நல்லவர், கெட்டவரோட சேர்ந்தா கெட்டவர். இப்போ அவர் பலமாக வந்து 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. தன்னுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து அதிகப்படுத்த போறீங்க. நிறைய பழக்க வழக்கங்கள் அதிகமாக போகுது. நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக நிறைய நன்மைகள் அடைய போறீங்க. இந்த காலகட்டங்கள்ல நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. உங்க முயற்சிகள் எல்லாமே தடை தாமதங்கள் எல்லாமே சூப்பரா நடக்க போகுது அப்படிங்கறது எந்த மாற்று கருத்தும் இல்ல. கடன் வாங்கி லோன் வாங்கி வீடு கட்டுவீங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி 3 இருக்கும் பொழுதும் 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கும் பொழுதும் கண்டிப்பாக கடன் வாங்கி வீடு கட்டுறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அந்த ஐடியாவெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப பண்ணலாமா, எத்தனை நாள் இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய வீட்டுல இருக்கிறது, இப்ப இந்த யோசனை எல்லாம் மேஷராசிக்கு வரும். நம்ம வந்து அடுத்தவங்க காலில் எவ்வளவு நாள் விழுந்துகிட்டே இருக்கிறது, நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு சொத்து, நமக்குன்னு ஒரு ஒரு முருகனை போலவே நீங்களும் யோசிப்பீங்க. எனக்குன்னு ஒரு இடம், எனக்குன்னு ஒரு தேசம், எனக்குன்னு ஒரு மக்கள் அப்படின்னு சொல்லி பழனியில போய் உட்கார்ந்து இருப்பாருங்க. அதுதான் மேஷராசி. மேஷராசிக்கு உண்டான கோவிலே பழனி முருகன் தான். சோ அது போல இப்ப மேஷராசியில இப்ப யோசிச்சுட்டு இருப்பீங்க, தனக்குன்னு ஒரு வீடு பாத்துக்கலாம், வீட்டினுடைய ஆசையும் அதே போல பாத்துட்டீங்கன்னா வண்டி வாகனங்களுடைய ஆசையும் இப்ப உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அதனுடைய நினைவுகளும் எண்ணங்களும் உங்களை வந்து பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அது பண்ணலாம் 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 அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா அந்த எண்ணத்தை வீங்க. நீங்க நினைக்கிற நடந்தே போயிடும். இதுக்குதான் நம்ம சொல்லுவோம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இது மூலமா உங்களுக்கு நீங்களுடைய எண்ணங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த மாசம் கண்டிப்பாக பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை வைங்க. நிச்சயமா பிரபஞ்சம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஆணி திருமஞ்சனத்தன்னைக்கு நடராஜரை போய் கண்டிப்பா பாருங்க. ஆணி திருமஞ்சனத்தன்னைக்கு சிதம்பரம் தான் போகணும்னு கிடையாது. வீட்டுல யாரும் நடராஜரும் வச்சிருந்தீங்களோ அவர்களுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. உங்க ஊர்லயே ஒவ்வொரு ஊர்லயும் சிவன் கோவில் இருக்கு, அங்க நடராஜர் கண்டிப்பா இருப்பார். அப்ப நடராஜர் கிட்ட போய் உங்களுடைய கோரிக்கை முழுமையா வைங்க. கண்டிப்பாக அவருடைய அனுகிரகம் இந்த மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே போல கடன் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. கடன் அடைக்கிறதுக்கு பண வரவு நிச்சயமா கிடைக்கும். கடன் ஏற்கனவே ஆல்ரெடி வாங்கியாச்சு, மேஷம் நிறைய வாங்கி இருக்குது. கொஞ்சம் நகைக்காக கடன் வாங்கி இருக்கிறீங்க, அதே போல கொஞ்சம் சொத்துக்காக கடன் வாங்கி இருக்கிறீங்க. அதே போல பாத்துட்டீங்கன்னா ஏதாவது உங்களுடைய சுய தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு விரைய கடன், தேவையில்லாத செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இப்போ உங்களுக்கு மேஷராசி நடந்துட்டு இருக்கணும். சோ அந்த கடனை எல்லாமே அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக மேஷராசிக்கு இந்த மாசம் நடக்கும். அதே போல புதிய கடன், புதிய வீடு மனை சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த மாசம் உண்டு. நிறைய பேருடைய தொடர்புகள் வரும். கேஸ் ஏதாவது உங்க மேல போயிட்டு இருக்கு அப்படின்னா 20ஆம் தேதிக்குள்ள நீங்க ஃபைல் பண்ணுங்க. அல்லது 20ஆம் தேதிக்கு முன்னாடி ஏதாவது உங்களுடைய அந்த மாதிரி கேஸ் ஏதாவது உங்க பக்கம் சாதகமா வரணும்னு நினைச்சீங்கன்னா 20ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்க வச்சீங்க, நிச்சயமா அது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குலதெய்வ ஸ்தானாதிபதி 2ஆம் வீட்டுல இருக்காரு. எவ்வளவு யோகம்! 5 கூடியவர் போய் 2ல இருந்தாருன்னா குடும்ப ஒற்றுமை சூப்பரா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 2ஆம் அதிபதியே 4ல சுகஸ்தானத்துல இருக்குது. குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க போறீங்க. குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு ஒற்றுமையா போயிட்டு வர போறீங்க. குடும்ப ரீதியாக குடும்ப ஒற்றுமை ரீதியாக இருந்து வந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. 5 கூடிய 2ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது கண்டிப்பாக பணம் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்க தேவைக்கு பணம் பூர்த்தியாகி கொண்டே இருக்கும். தேவையில்லாம இருந்து வந்த கடன் எல்லாமே விலகிறதுக்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதிர்ஷ்டம் பெருக போகுது. 5, 2, 8 ஒருத்தருக்கு தொடர்பு ஏற்படுதுன்னா ஷேர் மார்க்கெட் யோகம், திடீர் பண வரவுகள், மறைந்திருக்கக்கூடிய பணம் எல்லாமே வர்றது, இதெல்லாம் உண்டு. அதே போல உங்களுக்கு பாருங்க 5ஆம் அதிபதி 2ல இருக்குது, 8ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்குள்ளேயே இருக்கிறார். இதெல்லாம் மிகப்பெரிய யோகம். சோ வந்து இந்த குறுகிய காலகட்டங்கள்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் யோகமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதே மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. திருமணம் சார்ந்த விஷயங்களால எதிர்பார்த்த பொண்ணு கிடைக்க போகுது, எதிர்பார்த்த மாப்பிள்ளை கிடைக்க போகுது. சூப்பரா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் மேஷ ராசிக்கு உண்டு. ஒரு 7.5 சனி நடக்குது, 7.5 சனி நடக்குது, அதை பத்தி அந்த பக்கம் வச்சிருங்க. கடின உழைப்ப போடுங்க. சனி பகவான் யாரும் எதுவுமே செய்ய மாட்டார். சனி 12ல இருக்கிறதுனால இந்த ஒரு வருஷம் இந்த குரு சனியை பார்க்கும் பொழுது அவருடைய தாக்கம் கண்டிப்பாக கொஞ்சம் குறைச்சுக்குவார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இது ஒரு வந்து யோகங்க. 7.5 சனி நடக்கும்போது குருபலன் வருது, குரு சனியை பார்க்குது அப்படிங்கிறதோட ஒரு யோகம். இதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக தான் இருக்கும்.
மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக வந்து வழிபட வேண்டிய தெய்வம் இந்த மாதம் முருகனை தான் நீங்க வழிபாடு பண்ணணும். அதே போல ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு தடவை போய் கிருஷ்ணர் போய் குருவாயூர்ல போய் பார்த்துட்டு வாங்க. நிச்சயமாக வீடு கட்டுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிருஷ்ணர் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். நடராஜருடைய அனுகிரகம் எப்பொழுதுமே மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏன்னா சிவன் பெருமானுடைய செல்லப்பிள்ளை தானே வந்து முருகன். அதனால மேஷராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா சிவன் கடாட்சமும் உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா பைரவருடைய அனுகிரகம் உண்டு. முருகப்பெருமானுடைய கடாட்சங்களும் உண்டு. இந்த தெய்வங்களை நீங்க ரெகுலரா வழிபாடு பண்ணிட்டே இருக்கலாம். இது இந்த மாதம் வந்து நீங்க என்னென்ன நம்பர் யூஸ் பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறதை நம்ம கொடுக்குறோம். அது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் நம்பர் அருமையா இருக்கும், 5ஆம் நம்பர் சூப்பரா இருக்கும், 1ஆம் நம்பர் சூப்பரா இருக்கும். இந்த 3 நம்பருமே உங்களுக்கு வந்து அருமையான நம்பர். சோ ஏதாவது நீங்க இந்த நம்பர்ஸ் அடிக்கடி பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம், அல்லது இந்த நம்பர்ஸ் அடிக்கடி உங்க கண்ணுல வந்து ஏதாவது உங்களுடைய ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்துல இந்த நம்பர் அடிக்கடி வரும். சோ நீங்க ஏதாவது இந்த நம்பர் வச்சு நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னாலும் தாராளமாக பிளான் பண்ணலாம். அதே போல இந்த மாதம் நீங்க யூஸ் பண்ண வேண்டிய கலர்ஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சிகப்பு கலர் யூஸ் பண்ணலாம். அதே போல பாத்துட்டீங்கன்னா லைட் ஆரஞ்சு, லைட் பிங்க் இதெல்லாமே யூஸ் பண்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த மாசம் வந்து மேக்சிமம் எல்லாருமே திருவண்ணாமலை போலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும், அதே போல மலை மேல இருக்கக்கூடிய முருகன் தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் நிச்சயமாக உங்களுக்கு இந்த மேஷராசிக்காருக்கு இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. தைரியமாக இருங்க. மேஷராசிக்கு இந்த நாள் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து யோக காலங்கள் அப்படிங்கிறது தொடங்க போகிறது. நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடியிலே சரணம்.